வணக்கம். மணிவண்ணன். சிந்தனை சிறக்க அனுபவ விளக்கங்களை அறிந்தது, தெரிந்தது, படித்தது, முன்னோர்கள் சொன்ன நிறைய கருத்துக்களோடு இன்று ஒரு புதிய தலைப்பில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். துவங்கியதை முடிக்கும் பழக்கம். அது நம்மக்கிட்ட கொஞ்சம் குறை இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம். நிறைய பேர்ட்ட துவங்கியபடி திட்டமிட்டபடி முடிக்கிற பழக்கமும் இருக்கும். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு என்னுடைய மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிலருக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை எதனால் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த சிலரும் சாதிக்கக்கூடியவர்களாக மாற முடியும். என்ன பிரச்சனை? சிம்பிள். கமிட்மெண்ட் இருக்கணும். நான் என்ன துவங்குகிறேனோ அதில் எனக்கு ஒரு கமிட்மெண்ட், எனக்கு ஒரு உறுதித்தன்மை இருக்கணும். நான் இதை முடிக்க வேண்டும், முடிப்பேன். அப்போ இந்த நம்பிக்கை வர வேண்டும் என்றால் நான் எதை துவங்குகிறேனோ அதற்கு உரிய பொருள், அதற்குரிய அனைத்து விஷயங்களையும் நான் ஆராய்ச்சி செய்து அதில் தெளிவு பெற்று அதற்குரிய உடல் தகுதி, அறிவு தகுதி, பொருளாதார தகுதி, சூழ்நிலை இவையெல்லாம் சரியாக இருந்தால் நாம் துவங்கிடணும். ஒன்று. இரண்டாவது, அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் கூடாதுன்னு சொல்லலை. அதே சமயத்தில் அது ஏற்கக்கூடியதாகவும் ஒத்துப்போகக்கூடியதாகவும் ஒப்பிட்டு பார்த்தால் ஒத்துப்போகக்கூடிய எதிர்பார்ப்புகளை நாம் வைக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு முடிவு எடுத்துட்டேன், இந்த முடிவை நான் ஒரு 10 நாள் கடைப்பிடிச்சிட்டேன், எனக்கு உடனே இதுக்கு விடை கிடைக்கல அப்படின்ற அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இதை நீங்கள் பல வகையில் நிறைய இடத்துல அப்ளை பண்ணி பார்த்துக்கங்க. அப்போ அதுவும் நமக்கு இடத்த கொடுக்கும், ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அந்த எதிர்பார்த்தது தான் முன்னாடி வந்து நிற்கும். அப்போ இந்த எதிர்பார்த்தல் முன்னாடி வந்து நிற்கும்போது நம்ம செய்யக்கூடிய செயலில் ஒரு பின்னடைவு வரும். என்ன நம்ம நடக்குமோ நடக்காதோ அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அதனால் அது கூடாது. ஸோ பாயிண்ட் நம்பர் 2 அது அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கூடாது. மூன்றாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், தள்ளி போடுதல், ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் மருந்து எழுதணும். அதை நான் ஒரு 2 வாரத்துக்கு தள்ளி போடுறேன், அல்லது 1 வாரத்திற்கு தள்ளி போடுறேன், அல்லது 1 நாளைக்கு தள்ளி போடுறேன், அது வரைக்கும் இந்த மருந்துகளை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவார். ஏன் அதை தள்ளி போடுறாருன்னா, மெடிக்கல் ரிப்போர்ட், சில ரிப்போர்ட் 1 நாளில் வந்துடும், சில ரிப்போர்ட் 1 வாரம் கழித்து வரும், சில ரிப்போர்ட் 2 வாரம் கழித்து வரும். அதனால் ஃபஸ்ட் எய்டு மெடிசனை ப்ரிஸ்கிரைப் பண்ணிடுவார். அப்போ அவருடைய தள்ளி போடுதல் அப்படிங்கிறது நன்மை தரக்கூடியதாக அமையும் இல்லையா? ஆனால் அன்ஜஸ்டிஃபைடு போஸ்ட்போன்மெண்ட் அது ஏன் வருது? எதிர்பார்ப்புகள், அன்ரியாலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தால் அன்ஜஸ்டிஃபைடு போஸ்ட்போன். ஆமாம், நான் இதை செஞ்சு என்னாச்சு, எனக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு நம்ம அதை அப்புறம் செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம், அது கிடைக்கிறதுக்கு எப்படின்னா இப்படி நம்ம தள்ளி போடுவதை தவிர்க்கணும். இந்த 3 விஷயத்தையும் எப்படி தவிர்க்கலாம், இந்த 3 விஷயத்தை தவிர்ப்பதற்கு உண்டான வழிமுறைகள் என்ன என்பதை எனது அடுத்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அது வரைக்கும் உங்களை வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிறப்பாக திட்டங்களை தீட்டுங்கள், துவங்கியதை முடிக்கக்கூடிய கமிட்மெண்ட்டுக்குள்ள வருக என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.